சுடர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 28ஆம் தேதி 8வது மாதம் 2018ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வியாபாரம், தொழில், உத்தியோக நிமித்தமாக சிலரை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். அந்த சந்திப்பில் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் அனுகூலமும், நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது மனதிற்கு சந்தோஷமும் அபிவிருத்தியும் ஏற்படும். விரயங்கள் அதிகமாக உள்ளதனால் அனாவசிய விரயங்களை மட்டும் சிறிது தவிர்த்து கொள்ளுங்கள். டாம்பிகமாக செலவு செய்வதில் மட்டும் இருந்து வெளியில் வந்துவிட்டால் வேறு எந்த குறையும் இன்றைக்கு காணவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்று தருவதுடன் பிள்ளைகள் விஷயத்திலும் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய விஷயத்திற்கு மனதிற்கேற்ற ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறுவதும், குடும்பத்திற்கான தேவையான ஒரு பொருள்களை வாங்குவதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும், அது கடன் அமைப்பு பெற்றாலும் அதற்குண்டான ஒரு சந்தோஷத்தின் நீண்ட நாள் ஒரு ஆசையை நிறைவேற்றுவதில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுவது மிக மிக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் பழுதுகளை சரி செய்து கொள்வது உங்களுக்கு வருங்காலத்தில் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உத்தியோக நிமித்தமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். நீண்ட நாள் உத்தியோக முயற்சி எடுத்தவர்கள் கூட உங்களுக்கு நல்ல செய்தி திடீரென்று கிடைக்கப்பெறுவது பெரிய அளவுக்கு பூரிப்பும் சந்தோஷமும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த சங்கடங்கள் திடீரென்று நிவர்த்தி ஏற்பட்டு பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த படிப்பு, தடைப்பட்டிருந்த உத்தியோகம், தடைப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதும், பிள்ளைகளுக்குள்ளாக இருந்த பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவது மனதிற்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். காலை மணி 11:16 நிமிடம் வரை காணப்படக்கூடிய சந்திராஷ்டமத்தில் சிறிது சலசலப்பு இல்லாமல் இருந்தாலே போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தந்தையாருக்கு உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பாதிப்புக்கு ஏற்படலாம். பெரியவர்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தல் நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்திலோ வெளிவட்டாரத்திலோ பயணத்திலோ ஒரு குறையும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். காலை 11:17 நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள். புதனின் ஆதிக்கமும் இன்று உங்கள் ராசியிலே வருவதனால் கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், சளி, ஒவ்வாமை, காது, மூக்கு, தொண்டை ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதிப்புகள் இருப்பவர்கள், சிம்மத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருப்பதும், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் ஏற்கனவே பாதிப்பு உள்ளவர்கள் மருந்து மாத்திரைகளை தவறு விடுவதும், கோபதாபத்தை தவறு விடுவதும், கோபதாபத்தில் வீணாக வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிம்மத்திற்கு இந்த ஆவணி மாதம் முதல் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது, இன்றிலிருந்து அதை பயன்படுத்தி கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளிலிருந்து குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, குறிப்பாக உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தர்க்கங்கள் வேண்டாம். உத்தியோகத்தில் யார் எதை சொன்னாலும் அதை அப்படியாக செய்து கொள்வதாக உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் உள்ளாகிறீர்கள். வியாபாரத்தில், தொழில் அமைப்பில், கடன்கள் மற்ற விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது இந்த ஆவணி மாதம் வரை மிக மிக நன்மை ஏற்படுத்தி தரும். இல்லை என்றால் வீண் விரயங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். யார் இடத்திலும் பொறாமை கொள்வதோ, கோபம் கொள்வதோ, தேவையில்லாமல் முறுக்கி கொள்வதோ உங்களுக்கு தான் பிரச்சனை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. உத்தியோகமாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், தனித்திறமையுடன் உங்களுடைய அமைப்புகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் உள்ளீர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய இந்த காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பெருமளவு சாதனையாக காணப்படுகிறது. எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. அரசு அமைப்பில், அரசு துறையில் இருப்பவர்கள் பெரிய அளவுக்கு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அடி வயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் குடும்பத்தில் கெடுத்துவிடும். கர்ப்பஸ்திரிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ வியாபாரத்திலோ வண்டி வாகன அமைப்புகளிலோ அஷ்டலட்சுமி கடாட்சத்திலோ ஒரு குறையும் இல்லாததை சரியாக நினைத்து கொள்ளுங்கள். எதுவுமே அற்புதமாக இருப்பதை நினைக்காமல் ஒன்றுமே இல்லாத விஷயத்தை நினைத்து நினைத்து வருத்தப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனம். தாயாருடைய தேகாருக்கும் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். சிறு உபத்திரமாக இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் சிறிதாக பாதிப்புகள் குறைய ஆரம்பித்துவிடும். அதே சமயத்தில் கண்டிப்பாக இரத்தத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளிகள், இரத்த கொதிப்பாளிகள் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். அதே சமயம் அரசாங்க விரோதமாக, அரசுக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக இல்லாமல் பாதுகாத்து கொள்வதும், தஸ்தாவேஜுகள் கணக்கு வழக்குகளில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் சிறிது சலசலப்பு இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றிகரமாக முறியடிக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷங்கள் அனுகூலங்கள் காணப்படுகிறது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவது மனதிற்கு சந்தோஷம் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தென் தடவை வார்த்தை இருந்தால் போதும். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. சுபவிரய பிராப்தங்கள், புது முயற்சிகள், வெற்றிகள் ஏற்படுவது, தனிப்பட்டிருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் உங்களால் பெரிய அளவுக்கு நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கு உண்டான பிராப்தங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுகிறது. மற்றற்ற மகிழ்ச்சி சந்தோஷ அமைப்புகள் ஏற்படுகிறது. அதே சமயம் கணவன் மனைவியுடைய சிறு வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். துணை அல்லது துணைவியாருடன் பேசுகின்ற சமயத்தில் தேவையில்லாத கோபதாபத்தை அறவே தவிர்த்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்பு. குடும்பத்தை தொலைதூரத்தில் உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக பிரிந்தவர்கள் கூட மீண்டும் சேர்வதற்கு உண்டான முயற்சிகள் விரைவிலே வரக்கூடிய பிராப்தங்கள் இன்றையிலிருந்து ஆரம்பிப்பது மனதிற்கு சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. புது உறவுகள் குடும்பத்தில் சந்தோஷம் அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் தடைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்தி வரப்போகிறது. உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபாரம் நிமித்தமாக இருந்த சுணக்கங்கள் எல்லாம் மறையக்கூடிய காலகட்டம் இன்றிலிருந்து ஆரம்பிப்பது பெரிய அளவு யோகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.